அப்பிகே லோகமாதா ஆரோக்கியவதி எஜ்ஜபட்டு ரட்சி எஜ்ஜபட்டு ரட்சி ரட்சி. யாரது? பட்டாபடியாரா? என்னவோ படிக்கிறீரா படம் பார்க்கிறீரா? கணக்குள்ள சாமி, உங்களுக்கு செய்தி தெரியுமோ? என்ன செய்தி? வித்யாமக கண்ணிய நம்ம கண்ணம்பைய கூட்டிட்டு போய் அவன் வீட்டுல வச்சிருக்காராம். அபசாரம் அபசாரம். கட்டன் ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டான். ஒருவேளை அந்த பொண்ணு அவன் வீட்டுல போய் குடியேறிட்டாளோ? அப்படி இருந்தாலும் கூட நம்ம கட்டல் பொம்பளாட்டி தப்பா நடக்கவே மாட்டான். கணக்கு பிள்ளை சார், நான் சொல்றத ஒண்ணுமே நீங்க சரியா கவனிக்கிறது இல்ல. நீ வெளிச்செழுந்திருச்சாச்சுன்னா ஒன்றா சொல்லுவேன். எதையாவது பேசிட்டே இருப்பேன். நான் எதை கவனிக்கிறது? நம்ம ஊரு பள்ளிக்கூடத்து பசங்க கிட்ட கத்தி கத்தி என் உயிரே போகுது. சீக்கிரமா ஹெட்மிஸ்டர்ஸ் வரவழைக்க போறீங்களா இல்லையா? இனிமேலும் பிள்ளைகளை உன்னாட்ட விட்டு வைக்கலாமோ? அதுக்காக மேலிடத்துக்கு எழுதி போட்டாச்சு. அவளும் அனுப்பி இருப்பான், இவாளும் வந்துட்டே இருப்பான் வந்துட்டே இருப்பான். என்னமாச்சு? யார் வண்டியை கொலை செஞ்சிருச்சு? வண்டியில இருக்கிறவங்க கீழே இருக்கு. எந்த குருவாயூரப்பா எல்லாம் ஒண்ணுதாயா. மூச்சை பிடிச்சிட்டு தூக்குங்க. ஊரு ஒண்ணு சேர்ந்தாதான் தேர் நடக்கி வரும். தூக்கு இறக்க சீக்கிரம். இறங்கியாச்சா? மாட்டா ஊத்து மாட்டா ஊத்து. ஓயா அந்த பக்கம் போய் மாட்டா ஊத்து. உட்காருங்க. ஏங்க ஆம்பளை ஒருத்தர் வண்டியில வர்றீங்க, வண்டி கொடசாய போகுது, அவங்கள கூட்டிட்டு மலர்ந்து தம்பி இருக்க வேண்டாம் வண்டியில இருந்து. அப்பாவுக்கு கண் பார்வை கிடையாது. ஐயோ மன்னிச்சுக்கங்க, நான் தெரியாம சிறுபிள்ளைத்தனமா கேட்டேன். பரவாயில்லப்பா, தெரியாம எதையும் கேட்கறது தான் சிறுபிள்ளை. எனக்கு கண் பார்வை இல்லைன்னாலும் உன்னுடைய கடமை உணர்ச்சிய என் மனக்கண்ணால பார்க்க முடியுது. ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? வாங்க அந்த கடப்பக்கம் போலாம். எல்லாத்தையும் வாங்க. ஆமா, நீங்க எந்த ஊருக்கு போனோம்? பூங்குளம் கிராமத்துக்கு. இதுதான் பூங்குளம் கிராமம். இந்த கூப்பிடுற தூரத்துல தான் ஊர் இருக்கு. எங்க ஊர் தான். அங்க என்ன வேலையா போறீங்க? உங்க ஊர் பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர் வேலை பார்க்க வந்திருக்கேன். எங்க ஊர் பள்ளிக்கூடத்துக்கா? பெரிய வாத்தியாரமா தான் நம்ம பெரிய வாத்தியாரமா. எனக்கு ஆனந்த தாங்க முடியலம்மா. உங்களை பார்த்தோன்னு அந்த கடவுளை பார்த்த மாதிரி இருக்குமா. என்ன இது ஒரே அடியா பாராட்டுறீங்க? ஏமா நான் பாராட்டலாமா, மனசுல உள்ளது அப்படியே சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்க கிராமத்துல பள்ளிக்கூடமே இல்லைங்க. பிள்ளைங்க படிக்கணும்னா 10 கல் தாண்டி போய் படிச்சுட்டு வருங்க. அதுவும் வசதி உள்ள வீட்டு பிள்ளைங்க தான் வண்டியில போய் படிச்சுட்டு வருங்க. எங்களை மாதிரி சாதாரண வீட்டு பிள்ளைகள்லாம் எரும மாடு மேய்க்கும், எடுபடி வேலை செய்யும். அப்படிப்பட்ட எங்க கிராமத்துக்கு பள்ளிக்கூடம்னு ஒண்ணு வந்தோடனே அம்மா பிள்ளைகள் எல்லாம் படிக்குது, ஊரே நல்லா இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க பெரிய வாத்தியாரமா வந்திருக்கீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமைம்மா. நான் சத்தியமா சொல்றேம்மா, நீங்க கடவுளே தான், கடவுளே தான். அப்பா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேவகி, பட்டணத்துல மனிதன்ற பெயரால நடமாடும் எந்திரங்களை பார்த்த உனக்கு கிராமத்துல எந்திரமா உழைக்கிற மனிதனை பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னே தெரியல. இல்ல அம்மா, பயிர்கள் வளர்ற இடத்துலதான் உயிர்களும் வளரும். ஐயா ரொம்ப நல்லா பேசுறீங்க. எங்க அப்பா காலேஜ்ல தமிழ் பேராசிரியரா வேலை பார்த்தவர். ஒரு காலத்துல வேலை பார்த்தேன். கண்ணு கெட்டதுக்கு பிறகு என் பொண்ணு கைய பிடிச்சுக்கிட்டு இப்போ உங்க கிராமத்துக்கு வந்துட்டேன். ஐயா ஐயா, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு கண்ணு இல்லைன்னா நாங்க இருக்கோம், நாங்க காப்பாத்துறோம் உங்க புள்ள மாதிரி. அப்பா, பட்டணத்தை விட்டு கிராமத்துக்கு மாத்திட்டாங்களேன்னு வரும்போது நான் கூட நினைச்சேன். ஆனா அன்புக்கும் பண்புக்கும் கிராமம் தான் அஸ்திவாரங்கிறத இப்பதான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்த வட்டியை சரிப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிடு. நாயரே, அவங்களுக்கு தாளத்தை ஏதாவது கொடு. தாளத்தை ஐயா கூட பேசிக்கிட்டு இருங்க. பொன்னாத்தா, அம்மாவை கவனிச்சுக்க. நான் கிராமத்துக்குள்ள போய் வேற வண்டி கொண்டு வந்துடுறேன். பொன்னாத்தா, அவங்க கிட்ட கண்டபடி பேச்சு கொடுத்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காத. அம்மா இதோ வந்துடுறேன்.
அது என்னமணி கையில பொட்டி? அரே இது தெரியலே, வத்தல் பாக்கு பொட்டி. டிரான்சிஸ்டர். அங்கனே அணங்கில். அட சும்மா இருயா, அவங்களே சொல்லட்டும். அது என்ன பொட்டிமா? இது பாட்டு பாடும். ஆ? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. அரே வா. அது என்ன பாரு அவத்துல? இது எந்த பயாஸ்கோப்ல இந்த பாட்டு? அரே நம்ம பயாஸ்கோப்ல தான். ஆமா, நீங்க எல்லாம் இங்கேயே இருக்கிறவங்களா? ஆமாங்க, நாங்க 4 பேரும் எப்பவும் இங்கேயே தான் இருப்போம். இந்த பக்கம் போற வர்ற வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிட்டா நான் கவனிச்சு அனுப்பி விடுறேன். பசி ஆயிட்டு இப்படி யாரெങ്കിലും வந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிட்டு வரையும் சாய் நான் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் தமாஷா பயாஸ்கோப் காட்டுவாங்க. மறுக்க போறவங்க வரவங்க காரியம் எப்படி நடக்கும்னு அவங்க கைய பார்த்து குறுக்கடி படுவானுங்க. அவங்க சொல்றது ஒண்ணுமே நடக்காதுங்க. அப்பா, எவ்வளவு மனம் விட்டு பேசுறாங்க பாத்தீங்களா? இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்? இருக்கிறது போதும்ன்ற திருப்தியோட வாழறவங்க இவங்க கிட்ட கள்ளங்கபடி எள்ளத்தினையும் எதிர்பார்க்க முடியாது. சாமான் கிட்டலாம் வண்டி வேத்துங்க. அம்மா, ஐயாவை முள்ள கூட்டிட்டு வாங்க. இவங்கதான் எங்க மாலை வாங்கி வைக்க சொன்னேன். எங்கடா போறாங்க? வெளிவா வெளிவா. அம்மாவுக்கு மறுபடி கைய கட்டுக்காரோ. அம்மா, இவங்கதான் நம்ம ஊர் கனகபிள்ளை சாமி. அவங்க நம்ம பட்டாமணியார். அவங்க எல்லாம் நம்ம ஊருக்காரவங்க. எப்படிடா என்ன எல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? இவங்கதான் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற பெரிய வாத்தியாரம்மா. கையெடுத்து கூப்பிடுங்க. ஓஹோ, இவங்க பெரிய வாத்தியாரமாவா? தருதல தருதல அப்படிலாம் பேசக்கூடாது. ஆஹா, குழந்தைகளை அப்படியெல்லாம் திட்டக்கூடாது. வாஸ்தவம் தான். இப்ப குழந்தைகள் வருங்கால மேதைகள். இப்ப இதுகளெல்லாம் குழந்தைகள் அல்ல, இதுவே நீங்க தான் இதுகளை குழந்தைகள் ஆக்கணும். ஏண்டா நம்ம வள்ளியினுடைய சாமி, இவங்கெல்லாம் எங்க தங்குறது? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு விடவாண்ட ஒரு வீடு இருக்கோம். அந்த ஆத்துல இவாள நீயே கொண்டு போய் விட்டுட்டு அவளுக்கு வேண்டிய சவரட்சணையை பண்ணிட்டு வந்துடும். அம்மா, பரப்பிடலாம். நாங்க வர்றோம். பகடாதி பௌது. ஓ அம்மா, இடத்துக்கு வந்துட்டோம். ஐயாவை கூட்டிட்டு மெதுவா இறங்க. அம்மா, இதுதான் நீங்க உத்தியோகம் பார்க்க போற பள்ளிக்கூடம். இதான் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வீடு. தேவகி, உனக்கு இந்த இடமெல்லாம் பிடிச்சிருக்குதாம்மா? ஆமாப்பா, இந்த கிராமமே எனக்கு நிம்மதியா இருக்கு. அதனாலதான்மா மகான்களும் மேதைகளும் கிராமத்தையும் ஆசிரமத்தையும் விரும்புறாங்க. அம்மா, நீங்க ஐயாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. நான் சாமான் சட்டெல்லாம் எடுத்து வரேன். வாங்கப்பா. போங்க. இப்படி உட்காருங்கப்பா. தேவகி, என்னப்பா? நமக்கு கொடுத்திருக்கிற வீடு நல்லா இருக்குதாம்மா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. அம்மா, இந்தாங்கம்மா பாடுற போட்டி. நீங்க சமயத்துல வந்து காப்பாத்தி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்கம்மா. உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு என்ன போல உள்ளவங்க கொடுத்து வச்சிருக்கணும். தம்பி, தொண்டு செய்யற மனப்பான்மை வந்துட்டாலே மனித சமுதாயத்துல ஒரு படி வசந்துருவாங்க. உனக்கு நல்ல மனசு இருக்குது, நல்ல நினைப்பு இருக்குது. அது என்னைக்கு உன்னை கைவிட்டுடாதுப்பா. ஐயா, இதோ கூப்பிடுற தூரத்துல தானுங்க என்னுடைய வீடு இருக்கு. ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா ஓடி வந்துருவேன். ராத்திரி பகல்னு பார்க்க வேணாம். எந்த நேரமானாலும் உங்களுக்கு சேவகம் செய்யறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க. காணி நிலம் இருக்கு, 2 கறக்கிற மாடு இருக்கு,
அதை வச்சுக்கிட்டு தாங்க காலத்தை ஓட்டுறேன். எனக்கு படிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு காட்டாளு. தம்பி, உன் பேர் என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்க, ஊர்ல உள்ளவங்க என்ன கண்ணேன்னு கூப்பிடுவாங்க. நான் வரட்டுங்களா? ஆமா வரேன், மறுபடியும் வந்து பாருங்க. தேவகி, எனக்கு கண் பார்வை இல்லாததுனால இந்த உலகத்தை பார்க்க முடியாம போச்சேன்னு நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டது இல்லம்மா. ஆனா வந்துட்டு போனாலே கண்ணன், அவனை ஒரே ஒரு முறை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறம்மா. நான் போய் புதுசா வந்து ஹெட்மிஸ்டர் அம்மா பாத்துட்டு வரேன். தங்கச்சி, நம்ம ஊரு கணக்கு செஞ்ச வேலைய பாத்தியா? உனக்கு அந்த வேலைக்கு சிபாரிசு பண்ணாம வேற ஒரு பொண்ணால வர வச்சிருக்கான். இருக்கட்டும்னே, என்னைக்காவது ஒரு நாள் நானும் இந்த பூங்குளம் பள்ளிக்கூடத்துக்கு ஹெட்மிஸ்டர் ஆகாமையா போக போறேன். நீ கவலைப்படாத தங்கச்சி, அதுக்கு முன்ன நின்னு நான் முயற்சி எடுக்கிறேன். வரப்படே, நான் வர்றேன். அப்பா, என்னம்மா தேவகி, உங்க பள்ளிக்கூடத்துல போய் சார்ஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துக்கிட்டு வந்துட்டேப்பா. ஆனா பள்ளிக்கூடம் தான் ரொம்ப சிறுசா இருக்கு. அந்த சின்ன இடத்துலயும் பெரிய விஷயங்கள் எல்லாம் போதிச்சிடலாமா? மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்ற பழம் சொல்ல மறந்துட்டியா? மறக்கலப்பா. எங்க பள்ளிக்கூடத்துல 5ஆம் வகுப்பு வரலும் தான் இருக்கு. 2 டீச்சர், நான் ஒண்ணு. வணக்கம் டீச்சர். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இவங்கதான்ப்பா இன்னொரு டீச்சர், பேரு வள்ளி. உங்க அப்பாவா? ஆமா டீச்சர். வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க 2 பேரும் என்னைக்கும் ஒத்துமையா இருந்து உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்டிகளா இருக்கணும். சரி, புறப்படுங்க. ஊருக்குள்ள போய் பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் என்ன அறிமுகப்படுத்தி வைங்க. பள்ளிக்கூடத்துக்கு வராத குழந்தைங்க யாராவது இருந்தா அவங்களே அனுப்ப சொல்லிட்டு வருவோம். ஐயோ, இங்க நாமே போய் நேர்ல கூப்பிட்டா கூட லேஸ்ல அனுப்பிச்சு வைக்காதீங்க. இதையும் பட்டணம் நினைச்சுக்காதீங்க. அறிவையும் மதிப்பாங்க, அதே சமயத்துல மரியாதைக்கும் கட்டுப்பட்டு தலைவணங்குவாங்க. பெரிய வாத்தியார் அம்மாவே வீடு தேடி வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கும் ஒரு தனி பெருமை. 2 பேர் போயிட்டு வாங்க. நடங்க. இப்படியே வா. வேற ட்ரெஸ் பண்ணிக்கல? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? ஐயே, ஒரே அழுக்கு மாதிரி இருக்கே. மனசு நல்லா இருக்குல்ல? மனசு வெளியில தெரியுதா? ஏன் தெரியாது? அகத்தின் அழகு முகத்துலதான் தெரியும். போயிட்டு வாமா. போயிட்டு வரேன்ப்பா. வர்றேன் சார். அம்மா, படிப்பு முக்கியங்கிறது வாஸ்தவம் தான். இருந்தாலும் காவு ஊனமா இருக்கிற இந்த குழந்தைய எப்படிம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது? அம்மா, இந்த உலகத்துல குறை இல்லாதவங்களே கிடையாது. உங்க குழந்தைக்கு கால்ல குறை வச்ச கடவுள் கல்வியால அது நிறைவு செஞ்சிடுவார். நீங்க கவலைப்படாம அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். பாப்பா, பள்ளிக்கூடத்துக்கு வந்தா நீ நல்லா படிப்பேல்ல? ஓ, நல்லா படிப்பேன். வெரி குட். டீச்சர், இந்த கை கால் இல்லாத கேசுகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்றீங்களே, இதுகளோட யார் கஷ்டப்படுறது? நீங்க கஷ்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். புறப்படுங்க. பார்த்து, உங்க காலு பத்திரம். மெதுவா நடங்க. எவ்வள என் கண்ணி, என்னங்க எங்க இந்த காத்தடிக்கிற பம்பு? பம்பா? அது ஒரே கறி பிடிச்சிருந்ததுன்னு நான் தான் புளி போட்டு வடக்கி வச்சேன். புளி போட்டு வர யாரா சுத்த பட்டிக்காட்டா பட்டிக்காட்டா? ஆமா ஆமா, நீங்க பெரிய பட்டணக்காரன். அம்மா, வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க 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 டீச்சர். ஆமா, இந்த வள்ளி டீச்சர் ஏன் இப்படி போகுது? அவ எப்பவுமே இப்படித்தானுங்க. என்ன கண்டா விலுக்கு விலுக்கு விலுக்குன்னு எடுத்துக்குவாங்க. அவ கிடக்கா. அம்மா நிக்கிறீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். என்ன பிள்ளை நிக்கிற? பாய் எடுத்து கொடு, காப்பி கொண்டா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு வேலை இருக்கு. ஏங்க, இவங்க யாருங்க? ஐயோ, உனக்கு தெரியாதா? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்காங்களே, பெரிய வாத்தியாரம்மா. கும்பிட்டுக்க. அட கும்பிட்டுக்க தாட்டா. கும்பிடுறேனுங்க. ஆமா, இவங்க யாருன்னு சொல்லலையே. இதான் நம்ம கன்னி. கண்ணின்னா? கன்னின்னா வந்து கன்னி சந்தையில இருந்து பிடிச்சிட்டு வந்தேன். ஆமாங்க, எங்க சந்திப்பே சந்தையில தான் ஆரம்பம். பொல்லாத வாயாடிங்க, சரியான புடிவாதக்காரி. தப்பு இல்லையே. பிடிவாதமா பிடிச்ச பிடிய விட்டு பெறலாம இருக்கிறது தான் பெண்களுக்கே தனிச்சிறப்பு. சரிதான், நீங்களும் இது கூட சேர்ந்துட்டீங்களா? ஏனோ எனத்தோட தானே சேரும். அம்மா, அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நான் வீட்டு பக்கம் வரலான்னு நினைச்சேனுங்க. எனக்கு வேலையே ஓயிலிங்க. என்னங்க செய்வேன்? ஒண்ணு போனா ஒண்ணு வந்து சேருது. எது வந்தாலும் சோர்வடைய கூடாது. மன உறுதியோட தாங்கிக்கிறதா மனுஷத்தன்மை. நான் அப்படித்தானுங்க இருக்கேன். அதுக்கப்புறம் கடவுள் இருக்கான். அப்படியே இருங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வரட்டுமா? வரேம்மா. பாத்தியா பிள்ளை, எவ்வளவு படிச்சவங்க என்ன அன்போட பேசுறாங்க. நல்லவங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. பின்ன உங்களை மாதிரியா வெள்ளு வெள்ளுன்னு விழுவாங்க?
என்ன டீச்சர், நீங்க பாட்டுக்கு அந்த கண்ணை விட்டுக்குள்ள மளமளன்னு போயிட்டீங்க. நானும் அதே கேள்வியை தான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களும் அந்த கண்ணை வீட்டுக்கிட்ட வந்த உடனே எதுக்கா இப்படி விடுவிடுன்னு ஓடி வந்துட்டீங்க? துஷ்டனை கண்டா தூர விலகிட வேண்டியதுதானே. துஷ்டனா? ஆமா, பொல்லாத ஆளு. அந்த மனுஷனை நல்லவன் நினைச்சிடாதீங்க. படிப்பு கிடையாது, பண்பு கிடையாது, ஒழுக்கமும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஆளு வீட்டுல ஒரு பொண்ணு நின்னா பாத்தீங்கல்ல, அந்த பொண்ணை அவங்க அப்பா வீட்டுல இருந்து பிரிச்சு தன் வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கு. அவங்கள பார்த்து இந்த ஊரே சிரிப்பா சிரிக்குது. இன்னும் என்னால ஒண்ணும் சொல்லவே முடியல. எல்லாமே சொல்லிட்டீங்களா? எதுக்கும் அந்த ஆள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே நடந்துக்கங்க. இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்களா? ஆமா, போயிட்டு வாங்க. அப்பா, நீயும் வள்ளியும் பேசுனதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கண்ணனை பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரையிலையும் கண்ணன் கபடி இல்லாதவன்னு தான் நினைக்கிறேன். பின்ன இந்த வள்ளி டீச்சர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்களே. இல்லாதத சொல்லிடுவா, எடுபட்டா மூலியவ, பழியெல்லாம் பேசிடுவா, பாடுவாவி பொண்ணு அவ. சொல்லுறத சொன்னாலும் கேட்கிறப்போ மதி வேணும். நல்லதையும் குத்தஞ்சொல்ல 4 பேர் உலகில் உண்டு. நம்பாதே நம்பாதே, அதையெல்லாம் நம்பாதே. கேட்டியாமா தெய்வ வாக்கு? அப்பா, நம்ம இந்த ஊருக்குள்ள வந்தோடனே சந்திச்சோமே பொன்னாத்தா, அவங்க குரல் மாதிரி இல்ல? ஆமா, அவங்கள கொஞ்சம் கூப்பிடு. பொண்ணு, அந்த பிள்ளை கண்டதை சொல்லி போட்டு போவா. அதையெல்லாம் நீ நம்பிப்படாத. அந்த கம்பி இருக்குதே, தங்க கம்பி, பார்த்து நடந்துக்கோ. இந்தாங்க துட்டு. பொன்னாத்தா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன மணி, நீங்களும் குறி பாக்குறீங்களா? நீங்க இப்ப சொன்ன குறியே நல்லதுக்கு அறிகுறிதான். உள்ள வாங்க. என்ன மணி, அடுத்த உங்களுக்கு சொன்ன குறிய உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டீங்க. மனக்குழப்பமடைஞ்சு வர்றவங்களுக்கு சாதகமா பதில் சொல்றதுனாலதானே இதுக்கு ஜாதகம்னே பேர் வந்தது. ஐயனுங்களா, கும்பிடுற சாமி. சௌக்கியமா இருக்கியாமா? மேல இருந்து ஒரு கண்ணம் படி அளக்குறாருங்க. இந்த ஊர்ல ஒரு கண்ணை எங்களை கவனிச்சுக்குதுங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன சாமி குறை? பொன்னாத்தா, அந்த கண்ணனை பத்தி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த தம்பி வீட்டுல கண்ணின்னு ஒரு பொண்ணு இருக்குதுங்களே, அதை பத்தி தானே கேட்க போறீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரது என்ன மணி, குறி பறிஞ்சு சொல்றவரான குறிகாரி. சரி, யார் அந்த பொண்ணு? அப்பப்பா, அது ஒரு தமாக்கான கதைங்க. அந்த பொண்ணு சந்தையில ஒரு சண்டாள பையன் வம்பு கொடுத்தானுங்க. அப்ப நம்ம கண்ணன் தாங்க வந்து அது மானத்தை காப்பாத்துச்சுங்க. அன்னையில இருந்து அந்த பொண்ணு இந்த தம்பியவே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இந்த தம்பியும் நீ இந்த மாதிரி வர்றதெல்லாம் நல்லது இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துச்சுங்க. அந்த பொண்ணு கேட்கலைங்க. சரி, தளபதி இப்படி நடக்கட்டும், இருந்து தொலைஞ்சிட்டு பொண்ணு விட்டுடுச்சுங்க. அவ்வளவுதானுங்க. அப்போ கண்ணன் மேல ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க? ஐயோ, அந்த தம்பி மேல தப்பு சொன்னா நாக்கு அழுகி போயிடுங்க. கையெடுத்து கும்பிட வேண்டிய கடவுளுங்க அந்த கண்ணே. பொன்னாத்தா, உன் வாக்க நாங்க பொன் வாக்கா எடுத்துக்கிறோம். நான் வரணுங்க சாமி. அம்மனி, நான் வரேன். சரி. அப்பா, குற்றம் சொல்றதே இந்த வள்ளி டீச்சருக்கு பழக்கம் போல இருக்கு. தேவகி, ராமன் பிறந்த அயோத்தியில தான் கூனியே இருந்தா, அதே மாதிரி கண்ணன் பிறந்த இந்த ஊருக்கும் ஒரு திருஷ்டி பரிகாரம் வேண்டாமா? அதுதான் வள்ளி. போறாங்க. நானும் படிக்க போறேன். பச்சை குழந்தைய மாதிரி பேசுறாங்க. நீங்கள் படிக்க போறாங்க. ராவுத்தர, புது வாத்தியாரமா வந்திருக்காங்களே, அவங்க ரொம்ப நல்லா படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களா. நானும் போய் அவங்க கிட்ட படிப்பு கத்துக்க போறேன். வெள்ளே சொல்லாதேப்பா, சிரிக்க போறாங்க. இத்தனைக்கு படா மனுஷன் படிக்க போறேன். நான் படிக்க கூடாதா? அரே வா, படா ஜோக்கா கேட்டேப்பா. இது பச்சை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல். இதுல நீ படிச்ச பிள்ளைங்க கெதி என்னாவும். அரே கண்ணா, நீங்கள் இத்தனைக்கு வயசுக்கு மேலே படிக்கிறதுக்கு துணியா மேலே ஸ்கூல் இல்லை. பாடம் சொல்லி குடிக்கிறதுக்கு வாத்தியாரி இல்லை. பேசாமே உச்சி மேலே போப்பா. பசங்களா, என்ன நொச்ச நொச்ச சத்தம்? பேசாம படிங்க. பேசாம எப்படி டீச்சர் படிக்கிறது? மூஞ்சி முகரையும் பாரு, இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பேசாம உட்கார. டீச்சர் போய் தொலை. வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வா. போய
இடம் தமிழ் புத்தகத்தை எங்க வச்சேனே தெரியல. இதுங்க கிட்ட பேயா கத்தி கத்தி எனக்கும் ஞாபகம் மறதி வந்துருச்சு. ஏய், ஏன் சிரிச்சீங்க? எதுக்காக சிரிச்சீங்க? சொல்ல மாட்டீங்க? ஏறுங்க பெஞ்சு மேல. எல்லாரும் பெஞ்சு மேல ஏறுங்க. இல்லங்க. என்ன ஒரே கைத்தட்டல்? பக்கத்து கிளாஸ்ல பெரிய டீச்சர் நல்லா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேட்டு கை தட்டணும். இங்க நின்னுகிட்டு அங்க என்னடா கவனம்? அங்கத்தால கிளாஸ் நடக்குது. பேசாத. எல்லாரும் இன்னைக்கு பூரா இப்படியே நின்னுட்டு இருக்கணும். யாராவது உட்கார்ந்தீங்க தோணு உரிச்சு விடுவேன். கையை தட்டி கலாட்டாவா செய்யறீங்க? அடுத்த வகுப்புல பூகம்பமே விழுந்தாலும் உங்க கவனம் ஏன் அங்க போகுது? வர வர உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாங்க ஒழுங்கா தான் இருக்கோம் டீச்சர். நீங்க தான் சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏய், பதிலுக்கு பதிலா பேசுறீங்க. அடி. வணக்கம் டீச்சர். ஆமா, நீங்க எல்லாம் ஏன் பெஞ்சு மேல நின்னுட்டு இருக்கீங்க? இந்த டீச்சர் தான் நிக்க சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரீங்களா, பெஞ்சு மேல ஏறி நிக்க வரீங்களா? உட்காருங்க, உட்காருங்க. டீச்சர், என்ன இதெல்லாம்? வந்து இந்த பசங்க எல்லாம் முதல்ல அந்த பிறந்து பிடி கொடுங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒழுங்கா கிளாஸ் நடத்துங்க. என்ன செவத்தான் உன் மக அந்த கண்ணன் வீட்டுல சௌக்கியமா இருக்காளா? அதை ஏமா கேக்குறீங்க? அன்னைக்கு நீங்க சொன்ன உடனே கண்ணனை பார்க்க போகாதேன்னு கட்டிச்சேன். அவ்வளவுதான். அதுக்கு அந்த பயப்புள்ள அப்படியா சொல்றேன்னு அந்த ஆளு வீட்லயே போய் குடியேறிட்டாமா. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலம்மா. என்ன செய்யறது என்ன புரியலையா? யாரா அவன்? சுத்த பைத்தியக்காரனா இருக்கிய. ஊரை கூட்டி பிராது கொடுத்து அந்த கண்ணம் பயல பஞ்சாயத்தார் முன்னாலே கைய கட்டி நிறுத்தி வைக்க வேண்டியதானே? அது எப்படிங்க முடியும்? என் பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுல இருக்கான்னு நானே போய் பஞ்சாயத்துல சொல்ல முடியுங்களா? சொல்லாம இருந்தா உனக்கு நியாயம் கிடைச்சிருமா? சும்மா தைரியமா பஞ்சாயத்துல பிராது கொடு. நாங்க கூட இருந்து சப்பக்கட்டு கட்டுறோம். சப்பக்கட்டு எதுக்கு சாமி கட்டுறது? நடந்தது நான் சொல்றேன். உங்களை கூப்பிட்டு விசாரிச்சா சாட்சி சொல்ல வேண்டியதானுங்களே. ஊருக்குள்ள யாருக்கு வேணும்னாலும் சாட்சி சொல்லத்தானே எங்க கடை என்னன்னு கூடவே வச்சிருக்கேன். ஆமா ஆமா, இந்த பரி செவத்தான் கண்ணம் போக்குறியாச்சேன்னு பயந்துடாத, நான் கூட இருக்கேன். சாமி, ஏங்க அப்படி கலங்காத்தால அலற? வள்ளி டீச்சர், உங்க கிளாஸ் ரூம் போய் பாருங்களேன். எனக்கு பயமா இருக்கு. என்னையா சொல்ற? நீங்க உள்ள போய் பாருங்க. டீச்சர், அங்க வந்து பாருங்களேன். என்ன உளறீங்க? ஐயோ, முதல்ல வந்து பாருங்களேன். தொட்டா என்ன? சொல்லவே எனக்கு பயமா இருக்கு. சும்மா சொல்லுங்க. யாரோ சூன்யம் வச்சிருக்காங்க. சூன்யமா? ஆமா டீச்சர், எனக்கு வேண்டாதவங்க யாரோ வேணும்னு என்ன ஒழிச்சு கட்டுறதுக்காக என் கிளாஸ்லயே சூன்யம் வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. அதனுடைய அறிகுறிதான் டீச்சர் இதெல்லாம். ஏன் டீச்சர் காலங்காத்தால உளறீங்க? நான் உளரல டீச்சர், உண்மையா தான் சொல்றேன். இங்க பாருங்க, என் உடம்பெல்லாம் ஆடுவேன். எனக்காக யாரோ செய்த சதிதான் டீச்சர் இதெல்லாம். டீச்சர், அதோட இந்த பக்கம் பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரியா போச்சு. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருகிட்டையும் சொல்லி தொலைச்சிடாதீங்க. அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே பெத்தவங்க குழந்தைகளை அனுப்ப மாட்டாங்க. இந்த கிராமத்துக்கே கல்வி அறிவு இல்லாம போயிடும். இந்த கிராமம் எக்கடி கெட்டு போனா எனக்கு என்ன டீச்சர்? முதல்ல என்ன நான் பாதுகாத்துக்கணும். இனிமே இந்த பள்ளிக்கூடத்து பக்கம் நான் வர மாட்டேன். பயப்படாதீங்க. இந்த பில்லி சூன்யம் பேய் பிசாசு இதுகளை எல்லாம் விரட்டுறதுக்கு எங்க அப்பா ஒரு மந்திரம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் உடனடியா விரட்ட சொல்றேன். டோன்ட் பி ஸ்கேர்ட் டீச்சர்.
உன்னையே என்னால நம்ப முடியலையே. உன்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் எண்ணத்தையே மண்ணாக்கிட்டியே. அட கடவுளே, படிப்பை பத்தியும் பள்ளிக்கூடத்தை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசினேன். அப்படிப்பட்ட நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு செய்யற உதவியா இது? நான் எந்த விதமான கெட்ட எண்ணத்தோட இதுக்குள்ள நுழையலீங்க. ஆமாமா, ரொம்ப நல்ல நோக்கத்தோட தான் இருட்டு வேலையில திருட்டுத்தனமா செவரேறி குதிச்சு வந்தியா? தயவு செஞ்சு என்ன திருடன் மட்டும் முடிவு கட்டிடாதீங்க. திருடன் எவ்வளவோ தேவையே. அவன் என்னைக்கே ஒரு நாளைக்கு வந்துதானே இருக்கிறத சுருட்டிட்டு போறான். உன்ன மாதிரி தினசரி வந்து இப்படி எல்லாரையும் பயமுறுத்த மாட்டானே. நான் செய்தது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கும்படியான குற்றமா செஞ்சிருக்கேன். வள்ளி மேல உனக்கு 1000 கோபம் ஆத்திரம் இருக்கலாம். அதுக்காக அவ கிளாஸுக்கு வந்து அவளுக்கு சூன்யம் வைக்கிறது ஒரு ஆம்பளை செய்யற வேலையா? ஐயோ சொல்றேன், எனக்கு இந்த சூன்யம் கிண்ணியம் நான் என்னன்னே தெரியாது. தெரியலனாலும் வள்ளி மேல இருக்கிற வஞ்சத்தை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி பேய் பிசாசு போல நடிச்சு அவளை பழி தீர்க்கிற, அப்படித்தானே? பலம் இல்லாத கோழதாமா நீங்க சொன்ன மாதிரி பழி தீப்பான். என் உடம்புலையும் பலம் இருக்கு, மனசுலயும் பலம் இருக்கு. நான் ஏம்மா அந்த பொட்டச்சிய போய் பழி தீப்பானே? நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் பொடியாட்டி காத்துல பறக்க விட்டுருவேன். அவ்வளவு கோபக்காரன் தான். ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி கெட்ட எண்ணத்தோட நான் இங்க வரலாமா? என்ன நம்புங்க. இல்ல இல்ல, மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எனக்கு அடியோட போயிடுச்சு. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? நான் யாரையெல்லாம் மதிக்கிறனோ அவங்க கண்களுக்கு பொல்லாதவனா தெரிகிறேனே. இது யாரு மேலேயும் சொல்லி குத்தம் இல்லம்மா. நான் பிறந்த வேலைமா, அது பிறந்த வேலை. கண்ணா, அழாத. குத்தம் செய்யலன்னு சொல்றேன், வருத்தப்படுறேன். அப்புறம் இந்த நேரத்துல எதுக்காக இங்க வந்து? அது எப்படிமா உங்ககிட்ட சொல்றது? உள்ளத சொன்னாதானே உன்னை நல்லவன்னு நம்ப முடியும். சொல்றேம்மா, சொல்றேன். சொல்லு. நான் படிப்பு கத்துக்கிறதுக்காக வந்தம்மா. இந்த பாழா போல படிப்பை கத்துக்கிறதுக்காக வந்தேன். என்னது? படிக்கிறதுக்கு வந்தியா? என்ன சொல்ற? படிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் பயல்களோட சேர்ந்து விளையாடியே பொழுத போக்கிட்டேன். படிக்காதனால பெரிய அவமானத்துக்கு ஆயிட்டம்மா. அதனாலதான் படிக்கணும்னு துடிக்கிறேன். கொஞ்சம் விவரமா தான் சொல்லு. அப்பா, நான் வேதனையோட சொல்றது உங்களுக்கு விளையாட்டா கூட தோணும். நான் எதை வேணாலும் தாங்கிக்கிறேன். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா என்னால தாங்க முடியாதுமா, உயிரையே விட்டுடுவேன். அப்படி யாருன்னு என்ன சொன்னா? இந்த வள்ளிக்குட்டி தான்மா, இந்த வள்ளிக்குட்டி தான். அவளை எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு பொன்பாக்க எங்க அம்மா போனாங்களாம். அப்ப அந்த வள்ளிக்குட்டி என்ன சொன்னாலும் தெரியுமா? உங்க பையன் முட்டாளு, படிக்காதவன், தற்குறி, கைப்பட ஒரு கடுதாச்சு கூட எழுத தெரியாது. என்ன அவனுக்கு கட்டி வைக்க எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்டாளாமா. வள்ளி அப்படி? ஆமாமா, இந்த வள்ளிக்குட்டி தான் கேட்டாளா. சாகர வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாம எங்க அம்மா மூடி மறைச்சிட்டாங்க. நான் அவனை அழைத்து கொண்டு விடுவேன் பயந்துக்கிட்டு தான். சாகும் போதுதான் திணறிக்கிட்டே இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அப்பவே எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். என்னன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த? எப்படியாவது நல்லபடியா படித்து இந்த வள்ளிக்குட்டி பார்க்க என் கைப்பட ஒரு கடுதாசி எழுதி காட்டலே. நான் உன் வயிற்றுல பிறக்கலைன்னு சத்தியம் பண்ணேன். நான் உன் வயிற்றுல பிறக்கலைன்னு சத்தியம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எப்படியாவது படிச்சு விடணும்னு முடிவு பண்ணேன். ஆனா இத்தனை வயசுக்கு மேல நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போவேன், யாருகிட்ட படிப்பேன்? இந்த நேரத்துல தான் நீங்க கடவுள் மாதிரி வந்து சேர்ந்தீங்க. பகல் நேரத்துல நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். ராத்திரி நேரத்துல யாருக்கு தெரியாம வந்து இதையெல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணுவேன். இது தப்புன்னா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன திருட அயோக்கியன்னு மட்டும் முடிவு கட்டிடாதீங்கம்மா. கண்ணா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். வருத்தப்படாது. நீ படிப்பு கத்துக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நான் நல்லா படிக்கணும், என் கைப்பட ஒரு கடுதாசி எழுதணும், அதை அந்த வள்ளிக்குட்டி பார்க்கணும், அவ்வளவுதான். கவலைப்படாது, உனக்கு படிப்பை நானே சொல்லித்தரேன். எனக்கு நீங்களே படிப்பு சொல்லிக் கொடுக்கீங்களா? ஆமா, 6 மாசத்துல உன் கைப்பட ஒரு கடுதாசி எழுத வைக்கிறேன். அம்மா, அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா என் உயிரெழுத்து உங்க காலடியில வைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ கவனமா படிச்சேன்னா அதுவே எனக்கு போதும். அம்மா, நான் எப்படிமா உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன்? கண்ணா, நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, புறப்படு. கண்ணா, வரும்போது தவறான வழியில வந்து போகும்போது நேரான வழியில போ. கதவு திறந்தே இருக்கு. இங்க மட்டும் இல்ல, உன் படிப்புக்காக தேவகி வீட்டு கதவும் என்னைக்கும் திறந்தே இருக்கும். அம்மா, நான் உங்ககிட்ட ரகசியமா படிக்கிறது யாருக்கும் சொல்றது இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. அப்படியே ஆகட்டும். நன்றிமா. வரும்போது இருட்டுல வந்தேன், இப்ப வெளிச்சத்துல போறேன். இனிமே உன் வாழ்க்கை என்னைக்கும் பிரகாசமாவே இருக்கும். புறப்படு.